தினம் நம்ம ஒரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். மொத்தம் 12 ஆசனங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் 4 ஆசனம். சூரிய நமஸ்காரம்னு நீங்கள் சொல்லும்போது இதை ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி மட்டுமே செய்யக்கூடிய ஆசனம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் சப்போஸ் டைமே இல்லை அப்படின்றவங்க இந்த ஆசனத்தை உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டோட ஹால்லையோ கூட இதை பண்ணலாம், தவறே கிடையாது. முதல் 15 டேஸ் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக 1 கிலோ வெயிட் குறையும். ஸ்டார்டிங்கில் 20 டைம்ஸ்லாம் செய்யாத ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். சின்ன குழந்தைங்க இந்த ஆசனங்களை செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முதல் 4 ஆசனத்தை இப்போ பார்ப்போம். பேக்வேர்டில் பெண்ட் பண்ணுறது. ஜென்ரலாக நம்ம பேக்வேர்டில் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ராங் ஆகும். மறுபடியும் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வயிறே இருக்காது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அந்த இதில் பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய தையில் உள்ள மசில் போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுக்கு ஜென்ரலாக நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். இந்த 4 யோகாவும் செய்யும்போது நீங்கள் நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த யோகாசனத்தை இந்த 4 நம்ம இப்போ பார்த்தது பர்ஃபெக்ட் போஸ்டர். சப்போஸ் என்னால் இந்த மாதிரி பண்ணவே முடியல, ரொம்ப சிம்பிளாக தான் சார் பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த மாதிரி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இது எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய வயிறு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கூட பெண்ட் பண்ண முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். இந்த ஆசனம் செய்ய வரலன்னா பரவாயில்ல, 2-3 நாள் விட்டுட்டு கூட செய்யுங்க. இது எல்லாராலையும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூரிய நமஸ்காரம் முதல் 4 பகுதியை பார்த்துருக்கோம். கம்ப்ளீட் போஸ்டரையும் பார்த்தோம். செய்ய முடியாதவங்க எப்படி செய்யலான்றதையும் பார்த்தோம். இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வெயிட்டு நல்லா குறையும். இன்னிலேருந்து இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.